இஸ்லாமிய வானொலி நாடகம் வீட்டோடு மாப்பிள்ளை. எழுத்து ST ஷேக் தாவூத். வீட்டோடு மாப்பிள்ளை இஸ்லாமிய வானொலி நாடகம். வாங்க உட்காருங்க. எனக்கு உடம்புக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதான் ஆபீஸ்ல இருந்து புறப்பட்டு வந்துட்டேன். அப்படியா? ஒருவேளை சுகர் கூடி இருக்கலாம், பிரஷரும் கூடி இருக்கலாம். சரி சரி, சமீரா இப்ப வந்துருவா. வந்த உடனே உங்களை செக் பண்ண சொல்றேன். ஆமா, சமீரா எங்க போயிருக்கு? அவ ஃப்ரெண்டு தங்கச்சி கல்யாணமா, அதுக்கு போயிருக்காங்க. அஜி, நம்ம ரிசுவான மருமகன் அடைஞ்சதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா ஆமா. அவர் வந்து இந்த 3 வருஷத்துல நம்ம கம்பெனி நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல லாபத்தையும் காட்டுது அஜி. அல்ஹம்துலில்லாஹ். ஆமாங்க, கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நமக்கு மகன் இல்லாத குறைய போக்கிட்டாருங்க. என்ன அமைதி, என்ன டேலண்ட். அவர் வந்த பிறகுதான் எனக்கும் ஓய்வு கிடைச்சது. இப்ப டென்ஷன் இல்லாம நிம்மதியா இருக்க. வேண்டாங்க, ரொம்ப புகழாதீங்க. நம்ம கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அது சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். எனக்கு தலை வலிக்குதுமா. ஏமா, காப்பி போட்டு கொண்டு வரட்டுமா? போ அஜி, காபி போட்டு எடுத்துட்டு வா. என் மக ரொம்ப களைப்பா வந்திருக்கு. தோ ஒரு நிமிஷத்துல போட்டு எடுத்து வரனே. தலை வலிக்கு காப்பி குடிக்கலாம், மனசு வலிக்கு என்னம்மா செய்யறது? உனக்கு என்னம்மா மனசு வலி? 5 பரம்பரைக்கு நீ உட்கார்ந்து சாப்பிட்டாலும் நம்ம செல்வமும் சொத்தும் குறையாதுமா. எங்க செல்ல வாரிசு நீதானம்மா. ஆமாமா, எங்க நிம்மதி சந்தோஷம் எல்லாமே நீதானம்மா. நீ என்ன கேட்டாலும் அடுத்த நொடியிலே நம்ம வீட்டுக்கு வந்துரும். கண் நிறைஞ்ச கணவரு, அழகு, அந்தஸ்து, திறமை எல்லாம் ஒன்னா அமையப்பட்டவருமா என் மருமகன். உன் மனசுல வலியா? அந்த நாயன் கூட நம்ப மாட்டாமா. அதானே. இன்னொரு முறை அப்படி சொல்லாதம்மா. என் புருஷன் தான் எனக்கு பிரச்சனையே. என்னது? அவரு என்ன கெட்ட பழக்கம் உள்ளவரா? குடிகாரரா? புடம் போட்ட தங்க கட்டிமா என் மருமகன். அதானே, மாற்று குறையா தங்கம்மா எங்க மருமகன். ஆமா ஆமா, அவரை நம்ம தொழில் துறைய நிர்வாகம் பண்ண வந்த ஒரு வேலைக்கார போலத்தான் என்னால நினைக்க முடியுது. ஏமா இப்படி பேசுற? அதானே, நீ ஃபங்க்ஷனுக்கு போன இடத்துல யாரோ மனச கெடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மை. கேவலம் ஒரு தாய் தந்தை இல்ல, அக்கா தங்க அண்ணன் தம்பி யாருமே இல்லாத அனாதைதாமா. இப்படி இருந்ததுதாமா நமக்கு சாதகமா போயிருச்சு. அக்குப்புக்கு இல்லாத இந்த மாப்பிள்ளைய பிடிக்க நானே என்ன பாடுபட்டேங்கிறது எனக்கு மட்டும் தாமா தெரியும். என் மருமகன் வைரத்துக்கு சமம்மா. 1 கோடி பெண்கள்ல ஒருத்திக்கு தாமா இப்படி ஒரு வாழ்க்கை அமையும். அதானே, நான் பெரிய பங்களா போன்ற கணவர் வீட்டுல வாழணும். மாமியார் மாமனார் எல்லாரும் இருக்கணும். வீட்டு முன்ன 2-3 கார் நிக்கணும். அங்க இருந்து தாய் வீட்டுக்கு கௌரவமா வந்து போகணும். என் கணவர் நம்மள போல கோடீஸ்வரனா இருக்கணும். இதுதான் எனக்கு பிடிக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தன் கணவர் வீட்டு பெருமையை பேசும்போது எனக்கு வேதனையா இருக்குமா. யா அல்லாவே, இதுதான் உன் ஆசையா? இது முதல்லயே தெரிஞ்சிருந்தா பல கோடிக்கு அதிபதியான கணவனுக்கு உன்னை கொடுத்து வாழ வச்சிருப்பேனே. அதானே, இந்த பாருங்களேன். என் பேருக்கும் புகழுக்கும் எத்தனை பேர் என்கிட்ட வந்து பொண்ணு கேட்டாங்க தெரியுமா? நாங்க தான் ஒரே செல்ல மகளை நம்ம வீட்டை விட்டு அனுப்ப கூடாதுங்கிறதுக்காகவும், நம்ம நிர்வாகத்தை கவனிக்க எனக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிறதாலையும் இப்படி செஞ்சேன். இதையாமா உன்னால புரிஞ்சுக்க முடியல? உன்னோட செல்வ செழிப்பான வாழ்க்கைய பார்த்து பொறாமப்பட்ட உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உன் மனச கெடுத்திருக்காளுங்க. அது அதான் நீ வந்து இப்படி எல்லாம் பெதற்ற. எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா இத கேட்டு. இப்ப சொல்லு, நீ நினைக்கிற மாதிரி கடல் மாதிரி ஒரு வீட்டை வாங்கி உன்னையும் மருமகனையும் நான் குடி வைக்கிறேன். 1 கார் என்ன 5 கார் வாங்கி உன் வீட்டு முன்னாலேயே நிறுத்துறேன். போதுமா? நீங்க எத்தனை வீடு வேணாலும் வாங்கலாம், எத்தனை காரையும் வாங்கலாம். என் புருஷன் ஏழை தானே, அனாதை தானே. சரி சரி சமீரா, உன் புருஷன் வந்தாச்சு, போய் பாரு அவரை. போறேன் விடுங்க. சமி போமா சமீரா, மாப்பிள்ள கூப்பிடுறாருல, போ போ போ. ஏன் சமி முகல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? உன் ஃப்ரெண்டோட சிஸ்டர் மேரேஜ் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. ரொம்ப வெறுப்பா பதில் சொல்ற மாதிரி இருக்கு. நான் உன்னோட வரலன்னு கோபமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி, நான் ரூமுக்கு போறேன், வா. சமீரா ஏன் 1 வாரமா இப்படி நடந்துக்கிறா? வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, ஏன் மேலேயே வராம அவங்க அம்மாவோட பேசிட்டு இருக்கா? ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு நாளா இருந்த சமீரா இங்க, இப்ப இருக்கிற சமீரா இங்க. எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு.
நான் காலிங் பெல்ல அடிச்ச உடனே வாசலுக்கு ஓடி வருவா. சப்பாத்து சாக்ஸ் கூட அவ தான் கழட்டி விடுவா. சமீரா, உன் புருஷன் வந்தாச்சு பாரு. தோ வந்துட்டேங்க. நீ வரட்டுன்னு தான் உட்காந்துட்டேன். சப்பாத்து சாக்ஸ் எல்லாம் நான் கழட்டினாதான் உனக்கு கோவம் வருமே. ஏன் எனக்கு அந்த உரிமை நீங்க கொடுக்கறது தப்பா? யா அல்லாவே, நான் தப்புன்னு சொல்லவே இல்லையே. போகும்போது நீ தான் சப்பாத்து சாக்ஸ் போட்டு விடுற, வந்த உடனே கழட்டி விடுற. இந்த பாக்கியம் எந்த கணவனுக்கு கிடைக்கும் சொல்லு? அது போல வெளியில போறப்ப எல்லாம் நெத்தியில ஒரு முத்தம் கொடுக்காம நீங்க போறதே இல்ல. இந்த பாக்கியம் எந்த மனைவிக்கு கிடைக்கும்? சரி, இன்னைக்கு நீங்க ரொம்ப லேட்டு. கை கால் முகம் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சமீரா, நான் இன்னைக்கு இஷா தொழுகைக்கு பள்ளிக்கு போக முடியல, தொழுதுட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. ஓகே, ஜஸ்ட் 20 minutes. இன்னைக்கு இடியப்பம் பாயா. பா, சூப்பரோ சூப்பரு. அதுதான் எனக்கு பிடிக்குமே. இங்க சொல்லுங்க. ஆ, மறக்காம எனக்கு ஊட்டுறிய எப்படி சாமி? முதல் வாய் நான் ஊட்டி விடுறேன், அப்புறம் நீங்களா சாப்பிடுறீங்க. எனக்கு முதல் வாய் நீங்க ஊட்டி விடுங்க, அப்புறம் நானே சாப்பிடுறேன். காலையில இத செய்ய முடியறதே இல்லங்க, ராத்திரில மட்டும்தாங்க இந்த சந்தர்ப்பம் எல்லாம் கிடைக்குது. ஏன் இப்படி நடந்துக்கிறா? சரி சரி, அவளே வர்றா. இன்னைக்கு கேட்காம விட போறதில்ல. சமி, நான் வந்து ரொம்ப நேரமாச்சு. நான் வந்த உடனே நீ பெட்ரூமுக்கு வந்துடுவ. இந்த ஒரு வாரமா உன்னோட செயல்பாடு ஒரு மாற்றமா இருக்கு. அது ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் பதிலே இல்ல சமி? ஒரு வாரமா என்ன அறியாமலே ஒரே டென்ஷன், அவ்வளவுதான். டென்ஷனா? சரி, என்ன டென்ஷன் என்கிட்ட சொல்லு. சரி, பேசாம விடுங்க, காலையில பேசலாம். எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் பேபிகளை கையில வச்சிருந்திருப்பாங்க. உனக்கு குழந்தையக்க வந்தாச்சு, அவ்வளவுதான். சமி, நாளைக்கே 2 பேரும் போய் லேடி டாக்டர் பாப்போம், போதுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதுதான் உண்மை. 3 வருஷம் ஓடிடுச்சு. சரி, நான் தூங்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நான் ஆபீஸ்க்கு புறப்படுறேன் மாமா. உங்க 2 பேர்கிட்டயும் 2 வார்த்தை பேச விரும்புறேன். ஓ, தாராளமா சொல்லுங்க. சொல்லுங்க. இந்த இப்படி உட்காருங்க, சொல்லுங்க. மாமா, சமீராவோட போக்கு ஒரு வாரமா சரியில்லை, ரொம்ப மாற்றமா இருக்கு மாமா. நீங்க சொல்ல வேண்டாம் ரிஸ்வான். ஆமாத்தா, எங்களுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. கவலைப்படாதீங்க, அவ உங்க மேல உயிரையே வச்சிருக்கா. அதுதான் உண்மை. யாரோ அவன் மேல பொறாமப்பட்டு ஏதேதோ பேசி கெடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப நெருக்கமான மனோதத்துவ டாக்டர் ஒருத்தர் இருக்காரு. ராத்திரியே பேசிட்டேன். இன்னைக்கு என்ன வர சொல்லியிருக்காரு. நான் சொல்றபடி நீங்க 3 பேரும் நடந்தா ஒரு வாரத்திலேயே பழைய நிலைக்கு வந்துடுவான்னு பிராமிஸா சொன்னாரு அந்த டாக்டர். நீங்க ஆபீஸுக்கு புறப்படுங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரி மாமா, நான் புறப்படுறேன். சரி. என்னமா ஆச்சு உங்களுக்கு? உங்க மருமக உங்க முன்னால நடந்து போறாரு, நீங்க மரியாதை இல்லாம காலை நீட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. ஏன் உட்காந்தா என்ன? உன் புருஷன் என்ன பெரிய செல்வந்தரா என்ன? இது ஒரு பெரிய விஷயமே இல்ல, விடுமா. ஏமா இப்படி பேசுறீங்க? அவர் உங்க மருமகமா? இப்பதான் நீ சொன்னது சரின்னு என் மனசுல பட்டது. தப்புதான் பண்ணிட்டோம். அவருக்குன்னு ஒரு வீடு இல்ல, சொத்து இல்ல. அவசரப்பட்டு உங்க அத்தா இப்படி செலக்ஷன் பண்ணிட்டாரு. உங்க அத்தாவும் இப்பதான் உணர்றாரு. நீ போய் அவருக்கு சாப்பாடு கொடு. மா, நீங்க நடந்துக்கிறது சரியில்லம்மா, நான் வரேன். ரிஸ்வான், கொஞ்சம் நில்லுங்க ரிஸ்வான். என்ன மாமா? ஏன் உங்க போக்கு இவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்கு? நிர்வாகத்தை ஒழுங்கா கவனிக்கிறதே இல்லையாமே. எப்பவும் 2ஆம் தேதியே சம்பளம் போட்டுருவீங்கல்ல, இன்னைக்கு தேதி 5. அது மாமா. என்னது மாமா? வர வர உங்களுக்கு நிர்வாகத்து மேல அக்கறையா இல்ல. இப்படி இருந்தா சரியா வராது. நிர்வாகத்தை முறையா கவனிங்க. வேலைக்காரவங்களுக்கு வியர்வை உலர்றதுக்கு முன்னாடி கூலிய கொடுக்கணும்னு சொல்லுது இஸ்லாம். அத தெரிஞ்சுக்கங்க. போங்க போங்க. அத்தா, என்ன இது? அவர் உங்க மருமகன். நிறுத்தி வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என் மருமக நிர்வாகத்துல ஜென்டில்மேன், டேலண்ட்னு 2 பேரும் புகழ்ந்து தள்ளுவீங்க. இப்ப ஏன் இவ்வளவு மாறிட்டீங்க? தப்பா எடுத்துக்காதம்மா.
நாங்க ஏமாந்துட்டோமா. உன்னை எத்தனையோ கோடிக்கு அதிபதியான எத்தனை பேர் கேட்டு வந்தாங்க. நாங்க இந்த அனாதைய பிடிச்சி உன் தலையில கட்டிட்டோமா. சீக்கிரமே ஒரு முடிவு எடுக்கிறோம். உன் ஆசையும் நிறைவேறுமா. இதோட விடுமா, எங்களுக்கு எப்படி நடக்கிறதுன்னு தெரியும். நீ போ. எங்க கிளம்பிட்டீங்க? நான் எங்கேயாவது போறேன். இந்த 10 நாளா நீங்க 3 பேருமே சரியில்லை. நான் லண்டன் போக ஏற்பாடு பண்ணிட்டேன். எனக்கு படிப்பு இல்லையா, திறமை இல்லையா? அது என்ன கையில? என்னோட பாஸ்போர்ட். வழிய விடு. போக கூடாது, நில்லுங்க. அடச்சி, வழிய விடு. உங்க அத்தா அம்மா உனக்கு நல்ல முடிவு எடுத்துட்டாங்க. நான் வர்றேன். என்னத்தா இது? லண்டன் கிண்ட நீங்க ஏதோ சொல்லிட்டு போறாரு. என்னம்மா, என்னத்தா இது? ஏன் போட்டுமே, கலகம் பிறந்தா தான் நியாயம் பிறக்கணும் சொல்லுவாங்க. நாளை நைட்டு அவருக்கு லண்டனுக்கு பிளைட்டு. எனக்கு எல்லாமே தெரியும். ஆமா, அப்பதானம்மா நீ நினைச்ச மாதிரி உனக்கு வாழ்க்கை அமையும். இனி நீ சந்தோஷமா இருக்கலாமே. என்ன பேசுறீங்க 2 பேரும்? உங்களுக்கு என்ன பைத்தியமா? நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். நீ நாளைக்கு வரைக்கும் அமைதியா இரு, பொறுத்திருந்து பாரு. அதானே. சமீரா, நீ எங்க வர? என்னோட வராத. ஃளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வருவேன். நான் உங்களை லண்டனுக்கு போக விட மாட்டேன். நீ யார் என்ன தடுக்க? விடு. அம்மா, அம்மா, தான் இங்க வாங்கல. நீங்க போக கூடாது. அட விடுமா, அவர் போகட்டும். அப்பதான் உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும். நீங்க புறப்படுங்க ரிஸ்வான். ஆமா ஆமாத்தா, நீங்க புறப்படுங்க. அட அல்லாஹ்வே, என் தலையில நானே மண்ணை கொட்டிக்கிட்டேனே. உண்மைதான், நீ வருத்த, நாங்களும் வருத்தோம். எங்க மேல என்ன தப்பு? நீங்க தானே சொல்லுவீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிருக்காங்க, ஒரு உண்மை விசுவாசியை புண்பட வைக்கிறவங்க நாயனின் சாபத்துக்கு உள்ளாகிறாங்கன்னு. நீங்க தானே சொல்லுவீங்க. ஆமா, நீ தானே புருஷன் கூட பார்க்காம வேதனைப்படுத்தின. அத்தா, என் புருஷன் எனக்கு வேணும் தான். அவர் பிளைட் ஏறிட்டார். நான் செத்துருவேன் தான். ஏமா, நீ விரும்பின மாதிரி உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரோம். அவனை முறைப்படி கலட்டி விட்டுருவோம். அம்மா, இன்னொரு முறை இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா அம்மா அத்தான்னு கூட பார்க்க மாட்டேன். இத செஞ்சாலும் செய்வாடியமோ. அத்தா, அம்மா, இன்னும் 1/2 மணி நேரத்துல என் புருஷன் திரும்பி வரணும். நீங்க எனக்கு எவனை கட்டி வச்சாலும் என் புருஷனோட கால் தூசிக்கு கூட வர முடியாதுமா. போன் பண்ணுங்க அம்மா, பிளீஸ்மா. சரி 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 சரி, நிறுத்து. நான் போன் பண்றேன். ஹலோ ரிஸ்வான், நான் மாமா பேசுறேன். நிலைமை மோசமா போயிருச்சு. இன்னும் 1/2 மணி நேரத்துல வரலைனா சமீராவை பார்க்கவே முடியாது. உடனே வாங்க ப்ளீஸ். என் புருஷன் எனக்கு வேணும். ஏங்க இப்படி பண்ணுறீங்க? இன்னும் ஒரு நொடி கூட உங்களை நான் வெறுக்க மாட்டேன். இது அல்லாஹ் மேல சத்தியம். ஷாபாஷ், இதத்தான் நாங்க எதிர்பார்த்தோம். ஆமா சமீரா, எங்க மருமகனை நாங்க வெறுத்த மாதிரி நடிச்சோம். இப்பயாவது உன் கணவரோட அருமை உனக்கு தெரிஞ்சிச்சா? அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். ஆமாங்க, ஆலோசனை சொன்ன நம்ம டாக்டர் இப்ராஹிம்க்கு நன்றி சொல்லணும். உண்மைதான். சரி, மாப்பிள்ளைய உள்ள கூட்டிட்டு போமா. சரிதா. மாப்பிள்ள, 3 நாளைக்கு உங்களுக்கு லீவு. ஜாலியா சமீராவோட எங்கேயாவது வெளியில போய் தங்கிட்டு வாங்க. ஜமாயிச்சிடுற மாமா. இப்பதான் எங்க 2 பேர் மனசும் குளிர்ந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நேர்களே, இதுவரை ST ஷேக் தாவூத் எழுதிய வீட்டோடு மாப்பிள்ளை இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் அமீர் அப்பாஸ், சஸ்ரீன் சுல்தான், சமீமா ஜப்பார் மற்றும் சைத் நசீர் ஆகியோர் பங்கேற்றனர். தயாரிப்பு அப்துல் கனி, #பெர்ஞாரான் ஜாக்கின்.